எம்ஜிஆராக நினச்சிக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆருடைய தொப்பிக்கான இமேஜும் இவங்களுக்கு கிடையாதுன்னு வைங்க. தொப்பிக்கு இருந்த இமேஜும் இவங்களுக்கு கிடையாது. எம்ஜிஆர் வேறு, எம்ஜிஆருடைய மாஸ் வேறு. எம்ஜிஆர் வந்து 20 வருஷம் அந்த கட்சி திமுகவில் இருந்தார். திமுகவிலே கற்றுக்கிட்டார். எம்எல்ஏவாக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அதாவது மற்ற அந்த சிறி சேமிப்பு துறையில் இருந்தார், மற்ற விஷயங்கள் அந்த பொருளாளராக இருந்தார். நீங்கள் கற்றுக்கிட்டார். பல மேடைகளில் பேசுவார். நாடகங்கள்லாம் நாடகம் முடிஞ்ச பிறகு திமுக பற்றி பேசுவார், உதயசூரியன் பற்றி பேசுவார். நாடகம் முடிஞ்ச பிறகு சரி மணி 10க்கு மேலே 11க்கு மேலே நாடகம் பற்றி பேசி அதில் வந்து சினிமா வந்து திமுகவை பற்றி பேசிட்டு தான் முடிப்பார். அது அவர் தானே திமுக கொடியே காட்டுறார். முதல் எடுத்த படத்தில் நாடோடி மன்னனில் கட்சி கொடியே காட்டியிருப்பார். அதாவது அந்த மாதிரி அந்த கட்சியில் அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார். அண்ணாவுக்கு முதல் முறை உதயசூரியன் சின்னம் ஒதுக்குறாங்க. அப்போது வந்து தம்பி உதயசூரியன் சின்னம் நமக்கு ஒதுக்கியிருக்காங்க, அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் தம்பி அப்படின்றார். உடனே என்ன பண்ணுறார், ஒரு படத்தில் இவருடைய பேர் என்ன தெரியுமா, உதயசூரியன். எம்ஜிஆருடைய பேர் உதயசூரியன். ஓடி இப்படியே கையை வச்சுட்டு சூரியன் உதிச்சதுங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னா சூரியனை பற்றி டைலாக்லாம் வரும். சூரியனை பற்றி உதயசூரியனை பற்றி டைலாக் வரும். நீங்கள் அடிமைப்பெண்ணில் பாருங்கள், உதயசூரியன் யார் தெரியுமா, அது வந்து நம்ம கடவுள் மாதிரி அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அண்ணா சொன்ன பிறகு அதை வந்து ஓவர் நைட்டில் கொண்டு போகிறாரு. அன்பே வேலை பார்த்தீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி அப்படி தான். அதில் வந்து உதயசூரியனின் உதயன்லாம் இருக்கக்கூடாதுன்னா புதிய சூரியனின் பார்வையில் அப்படி அவர் புதிய சூரியனால உதயசூரியன் தான் இப்படி நிற்கிறாரு. உதயசூரியனுடைய வருது, கருப்பு சிவப்பு சட்டை போடுவார். அண்ணா சொன்ன பிறகு அப்படியே அந்த கட்சி அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அதனால வேலை செஞ்சுருக்காரு. ஆமாம், வேலை செஞ்சார். அப்போது வந்து நீங்கள் அன்றைக்கி என்ன அதாவது தலைவர்கள் மேலே தான் பாடல் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. கருணாநிதிக்கு மேலே வர்றதுக்கு முன்பே வந்து அவர் மேலே ஒரு பாடல் பாடினாங்க. எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன், வாரி வாரி வழங்குவதில் வள்ளல் அப்படின்னு ஒரு கொள்கை பாட்டு அவர் மேலே ஒரு பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் கிராமத்தில் போட்டிங்கன்னா கூட்டம் ஆரம்பமாகுது, டிஎம்கே கூட்டம் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து அந்த கட்சியில் செல்வாக்கு இருந்தது. இவரும் செல்வாக்காக இருந்தார். தன்னை அப்படியே வளர்த்துட்டு வந்தார். அதனால அவர் முடிஞ்சது 3 வாட்டி அரசியல் தலைவராக முடிஞ்சது. நிரந்தரமான ஒரு முதல்வராக இருக்க முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு தவறு, அதாவது பல பேர் மணின்னு ஒரு பத்திரிகையாளர் கூட அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியை எதிர்க்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன துண்டு தொகடா கட்சியை எதிர்க்கலாம். நீங்கள் பெரிய வில்லனை எதிர்க்கிறதுங்க வேற, சாதாரண ரோட்டில் இருக்கிற ஒரு குடிச்சிட்டு வரவனை எதிர்க்கிறதுங்க வேற. நீங்கள் ஒரு பெரிய டானை எதிர்க்கும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். திமுகங்கிறது மிகப்பெரிய பாரம்பரியமான கட்சி. திமுகவுடைய இதே வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இது பண்ண முடியாது. திமுக வந்து பல பேர் அழிக்கிறேன்னு சொல்லி கடைசி அவங்களே போயிட்டாங்க. நான் சின்ன வயசில் சேலத்தில் ஒரு 1975லேயோ 70லேயோ என்னமோ ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து லாரியில் கூட்டம் நாங்களும் போயிருந்தேன். அப்போ சின்ன வயசில் அப்போ வந்து நூர்ஜஹான் அப்படின்னு ஒருத்தர் பேசினாங்க. அவங்க பேசுனது இப்போ எனக்கு ஞாபகம், மற்ற பேசுனது எனக்கு ஞாபகத்தில். அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருந்துச்சு. எங்கள் திமுகவை இன்னார் அழிக்கிறேன்னார் நேரு. கடைசியில் நாங்கள் தான் அவருக்கு இது பச்சோம். ராஜாஜி சொன்னார், அவங்களுக்கு நான் தான் மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் இது சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க எங்களை யாரும் அழிக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு நாங்கள் தான் சமாதி கட்டிகிட்டு இருக்கோம், எங்களை யாரும் அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஜெயலலிதா போன பிறகு தான் இவர் போனார். ஜெயலலிதா இருக்கும்போது போனாரா? ஜெயலலிதாவை அனுப்பி வச்சுட்டு தான் இவர் போனார். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தராக இவங்க தான் அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது யாருமே வந்து அதுக்கு என்னென்ன காரணம்னா அந்த தொண்டர்கள் அடிப்படை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சார். திமுக தொண்டர்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம்னா டக்குன்னு போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊழலாமே அப்படின்னா அவங்கள வாங்க இந்த வீட்டுக்கு வாங்க, இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களே டீ வாங்கி கொடுத்து அந்த விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. பரபரப்பாக அவ்வளோ செயல்படுறது நீங்கள் இல்லை. நீங்கள் அதாவது ஒரு குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்ப கட்சி தான் அது. உண்மையிலே குடும்ப கட்சி தான். குடும்ப கட்சின்னா அவங்க பெரியார், தந்தை பெரியார், அண்ணா அறிஞர் அண்ணா, தம்பிகள் கலைஞர் அப்படி தான் சொல்லுவார். தம்பிகள் அப்படின்னு தான் சொல்லுவார். தம்பி அண்ணா தம்பி அப்படின்னு ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் அவர் கட்சியை வளர்த்தாங்க. அவங்க அன்றைக்கி மாநாடு நடத்தும் போது மாநாடு 5 நாள் நடக்கும், 6 நாள் நடக்கும்.
இந்த நீங்கள் இதில் விழுப்புரத்தில் பண்ணார் அந்த மாநாடு கிடையாது. பந்தல் சூப்பராக போட்டிருப்பாங்க. 2 நாள் 3 நாள் மாநாடுனா கவியரங்கம் ஒரு நாள், அந்த கருத்தரங்கம் ஒரு நாள், நாடகம் இடையிடைய பாட்டு, அதே போய் சிக்க மாட்டாங்க. இடையிடைய பாட்டு கச்சேரி, நாடகம் அப்படின்னு நடக்கும். அதில் வந்து நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்குறதுக்கு அங்கேயே வசதிகள், எல்லா வசதிகளும் இருக்கும். ஒரு குடும்பத்தில் வந்தாங்கன்னா ஒரு குடும்பத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு ஆகிற செலவு அன்றைக்கி 100 ரூபா 200 கட்சி, அது சாப்பாட்டு மற்ற செலவு கட்சி பார்த்துக்கும். அவங்க வருவாங்க தங்கி ஒரு கொடைக்கானல் அப்படின்னா குடும்பத்தோடு நீங்கள் வரும்போது கொடைக்கானலும் பார்த்துக்கிறீங்க, வந்து கட்சிக்கு மாநாட்டிலையும் உட்காந்துறீங்க, மாநாடும் பார்த்துறீங்க. அப்போ என்ன, குடும்பத்தோடு நீங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து தான் இந்த கட்சி உருவானது. அதனால தான் குடும்ப கட்சின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க ஒன்றும் கிடையாது. குடும்பமாக சேர்ந்து தான் இந்த கட்சி உருவானது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான். ஆனால் திமுக பொறுத்தளவில் மற்ற கட்சிகள்லையும் பலரும் பேசுகிறாங்க. ஆமாம். ஆனால் இங்கே விஜய் மட்டும்தானே பேசுகிறாரு. 10 நிமிஷம் பேசுகிறாரு. அவருக்காக ஒரு 5000 பேர் வரவழைக்கப்படுறாங்க. இவர் 10 நிமிஷம் பேசணும்னா கூட்டம் முடிஞ்சது போயிடுறாங்க. அரசியலும் பேசல, முதல்வரை எதிர்த்து பேசுறாரு. சினிமா நடிகனுக்கு ஒரு மாசு இருக்கு சார். அதாவது சாதாரண அந்த குள்ளமணி இருக்கார் பாருங்க, அந்த குள்ளமணி முன்ன இருந்தார் இல்லையா, அந்த ஒரு முறை தினமலர்ல ஏதோ பத்திரிகைகள் பண்ணியிருப்பாங்க. குள்ளமணியை தாம்பரம் சைடில் கொண்டு போகும்போது எக்கச்சக்க கூட்டம் அவரை பார்க்க. நடிகன், ஒரு நடிகருங்கிற ஒரு பெரிய கூட்டம். அதே குள்ளமணியை நீங்கள் இந்த கோடம்பாத்தில் போனால் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாசம் அங்கே வேற. ஊரை விட்டு தாண்டும் போது அவர் நடிகன் சொல்லும்போது அவன் ஒரு பெரிய மாசம். டிவிலே சாதாரண நீங்கள் 4 டிவியில் நடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை கூட, சார் வாங்க சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார். நீங்கள் போகிற இடங்கள்லாம் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் போய் நின்றாலும் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. என்ன சார் நீங்கள்லாம் ரேஷன் கடைக்கு வந்துடுறீங்க அப்படின்வாங்க. நீங்கள் வரலாமா சொன்னேன் நான். அதாவது இந்த மாசம் தான், அந்த மாசை வச்சு நீங்கள், அதாவது சினிமாவை நம்பியார் சொல்வார், சினிமாவை சரியாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்திய ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு நம்பியார். அவர் சொன்னது கரெக்ட், 100க்கு 100 கரெக்ட். சினிமாவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அவருக்கு, அது பயன்படுத்தினா கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. அதனால தான் அவருடைய எல்லா பாடல்களும் சரி, இதிலும் சரி, எல்லாத்திலையும் அவர் கவனம் செலுத்தினது காரணம் அதுதான். தன்னுடைய கருத்துக்களை புகுத்தினார். தன்னுடைய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போவது அதான் வச்சார். அதாவது ஆமாம், அவர் வந்து 5 நிமிஷம் தான் சார் பேசுவார். அவருடைய மாசை பற்றி அவரும் தெரியும். அவருக்கு மேடைக்கு ஒரு 10 நிமிஷம் வருவார். அண்ணா வந்து பேசுகிற நேரத்தில் அண்ணா தான் சொல்லுவார், அண்ணா நான் பேசி முடிகிற இந்த ஸ்டேஜில் நீ வரலாம் அப்படிம்பார். சில பேர் சொல்லுவாங்களா, அண்ணா பேசும்போது இவர் வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ணாவே சொல்லியிருப்பார், இதை முடிய போகுதுன்னு சொல்லும்போது அங்கே கிளம்பி வருவார். கிளம்பி வரும்போது இவர் முடிகிற நேரத்தில் புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி நடிகர் வாழ்க கோஷம் வரும். டகடகடான்னு வருவார். 5 நிமிஷத்தில் ஒரே நிமிஷத்தில் கடகடான்னு ஏறுவார், வந்து உட்காருவார். அப்படி கை இவங்களே எப்படி திட்டமிட்டு உருவாக்கணும். 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம். அவர் அன்னைக்கு கடைசி வரைக்கும் 10 நிமிஷம் உட்காருவார் சார். அடுத்த 5ஆவது நிமிஷம் கிளம்பி வருவார். அதிக நேரம் முகத்தை காட்டிகிட்டு இருக்க மாட்டார். அதிக நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சில நடிகர் சில அரசியல்வாதியும் பண்ணோம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவர் பண்ணவே மாட்டார். கட்சி பொண்ணு வச்சுட்டு உட்காந்துருப்பார். எல்லாம் அந்த கருப்பு கண்ணாடி வழியாக யார் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்குவார். யார் எங்கே நிற்கிறான், என்ன நிற்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்க கூட அங்கே நிற்காது, இப்படி எடு அப்படிம்பார். ஃபோட்டோ போஸ்ட் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வா, ஆமாம் இப்படி வா அப்படிம்பார். இவன் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருப்பான், இங்கெல்லாம் வராது, இப்படி வா அப்படிம்பார். அந்த கண்ணாடி வழியாக எல்லாமே பார்த்துக்குவார். எல்லாம் நோட் பண்ணுவார். திடீர்னு யாராவது அங்கே ஒரு பெண்கள் பக்கத்தில் போய் கலாட்டா பண்ணால் அதையும் பார்த்துக்குவார். அவனை பக்கத்தில் இருக்கணும், அவன் போயிட்டு அவன் தட்டி விடு அப்படின்பார். அவன் போய் தட்டி விட்டு அவனை அனுப்பி விட்ருவான். குடிச்சிட்டு இடிச்சியா வரான் அப்படின்னு அதையும் கவனிப்பார். இதெல்லாம் கவனிச்சதுனால அவர் நடிகர், ஒரு தலைவராக இருந்தார். மக்கள்கிட்ட அப்போ செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு வண்டிக்கு முன்னால் வந்து மயங்கி விழுறாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறாரு. ஆமாம், எந்த அக்கறையும் இல்லையா. அதாவது கட்சியை வளர்க்குறதுக்காக, திமுக கட்சி வளர்க்குறதுக்காக சேலத்தில் ஒரு முறை இது நடக்குது சார். எம்ஜிஆர் நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ணுன்னா 200 ரூபா தரணும் கட்சி நிதி அப்படின்றாரு. ஒரு பட்டியலை எங்கள் வீட்டிலேருந்து வந்துடுறாங்க நிறைய பேர். சரி வாங்க அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் போயிட்டு சும்மா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு 200 ரூபா கட்சிக்கு நிதி. அப்படியே வந்து அவங்க சேர்ந்து உட்காடுறாங்க, போகிறாங்க. அதே மாதிரி கூட ஃபோட்டோ எடுக்க 50 ரூபா கட்சி நிதிக்கு. ஃபோட்டோ ஒவ்வொருத்தர் எடுத்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் தோல் மேலே கை போட்டு அப்படி கால் மேலே கால் போட்டார். இவர் மெய்காப்பாளர், யார் தோலில் கை போடுற கால் மேலே கால் போட்டிருக்கேன் அப்படின்னாரு.
உடனே எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? பேசாத, இப்போ எனக்கு அவர் தான் முதலாளி, 50 ரூபா கொடுத்துருக்காரு, அவர் இஷ்டப்படி எடுத்துக்கணும் விடு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கிட்டே சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அவனை வந்து அந்த அளவுக்கு, அதாவது அவனை தோளில் அவன் கையில் போட்டு இப்படி காலில் அவனுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு, டேய் 50 ரூபா கொடுத்துட்டு கால் மேலே அவர் கேட்குற. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் எம்ஜிஆர்? இல்லை அவர் நமக்கு முதலாளி, 50 ரூபா கொடுத்துருக்காரு, விடு, அவர் இஷ்டப்படி எடுக்கட்டும் அப்படின்ட்டாரு. இதுதான் சார், அதாவது நீங்கள் மக்கள் மனசை ஜெயிக்கும் போது தான் சார் நீங்கள் வெற்றியாளனா ஒரு தலைவனாக உருவாக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காலத்துக்கும் ஏதாச்சும் வந்து கூவிட்டு போயிட்டே இருக்கலாம். கூவுங்கள் சேவல்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து மேடையில் நின்று ஊன்னு தொண்டை கத்திட்டு போயிட்டு சரக்கு போட்டு மட்டையாயிடலாம், அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ தமிழகத்தில் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, உருவாகி இருக்காங்க, மக்கள் கொண்டாடி இருக்காங்க. விஜயகாந்த் சார் எல்லாம் வந்து மக்கள் கொண்டாடினாங்க. அது ஒரு துரதிர்ஷ்டவசமாக வந்து அவர் வந்து இல்லை, இப்போவும் ஒன்றும் இல்லை சார், எதுலுமே பேச தான் சார் தமிழ் அழகாக பேச முடியும். பேசவே தெரியாத ரஜினி நீ குட்டி கதையெல்லாம் சொல்கிறாருன்னா அவர் பேசுகிறார், பேசி பழகிறாரு, புக்ஸகம் படிக்கிறாரு, எல்லாம் பேசிகிட்டே இருக்கார். அசீனுக்கு தமிழை பேசவரை எப்போ கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த ரோட்டில் எழுதியிருக்கோம் பிரியாணி, அதை படித்து தான் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சார். நீங்கள் வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குல்ல, அதுதானே நீங்கள் கற்றுக்கணும், பேசணும் நினச்சிங்கன்னா முடியும். இல்லை நான் இப்படி தான் உட்காருவேன், நான் இதில் தான் ஃப்ளைட்டில் தான் வருவேன், இப்படி தான் போவேன்னா நீங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கணும். அதான் மக்களை வந்து கற்றுக்கொள்ளணும், மக்களோடு நீங்கள் இருக்கணும், மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும். அதுதான் நிச்சயமாக விஜய் அவர்களை உயர்த்தும். விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அதுதான். பெண்களை மதிக்கணும்னு சொல்கிறீங்க, பெண்களுக்கு முதல்ல உங்கள் மனைவிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, உங்கள் மனைவியை கூப்பிட்டு பேசுங்க, அவங்க மனசில் இடம் பெறுங்க, அப்புறம் தான் நீங்கள் இது பண்ண முடியும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய அனுபவத்திலேருந்து நிறைய பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.